ப்ரோ லெட்ஸ் ரைட். இந்த நேமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். இந்த நேம் எப்படி வந்ததுன்னா, நான் ஒரு பெட் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் ஜெர்மன் ஷெப்பர்ட். ஸோ அதோட நேம் தான் ப்ரோ. கொஞ்ச நாள் கழிச்சு அது எங்கள விட்டு பிரிஞ்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு பைக் ரைடிங் நான் பிளான் பண்ணோம்னா, இந்த மாரி ஒரு பெட் புதுசா வாங்கி அத வளர்த்து அது கூட பைக் ரைட் பண்ணணும். ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் ப்ரோ லெட்ஸ் ரைட் அப்படிங்கிற நேம்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இன் ஃபியூச்சர் யாராவது நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணாலும், அவங்களையும் பசங்கள ப்ரோன்னு நம்ம கூப்பிடுறதுனால, அவங்களையும் ப்ரோ லெட்ஸ் ரைட் அப்படின்னு கூப்பிடுற மாரி ஒரு மீனிங் வரணும் அப்படிங்கிற இதில தான் இந்த நேமே ஸ்டார்ட் பண்ணது. பெட் என்னால திருப்பி வாங்கி வளர்க்க முடியல. சோஷியல் மீடியால நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோலாம் பார்த்துட்டு அருண் ப்ரோ அப்ரோச் பண்ணாரு. ஸோ அருண் ப்ரோ வந்ததுக்கப்புறம் சரி 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச குரூப் தான் இது. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 ரைடர் நாங்க எல்லாரும் கன்டினியூவா ரைட் பண்ண ஆரம்பிச்சோம். கோவிட் டைம்ல 2020ல தான் எங்களோட குரூப் ரைட் ஃபர்ஸ்ட் குரூப் ரைட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கன்டினியூவா போயிட்டுருக்கோம். அண்ட் 10 to 15 மெம்பர்ஸ் இப்போ ஜாயின் ஆயிருக்காங்க. அதில ஆக்டிவ் மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் எல்லா ரைடும் கண்டிப்பா வந்துருவாங்க. மெயின் ரைடிங் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க இப்போலாம் சோஷியல் மீடியா வளர்ந்ததுலேருந்து. மோட்டோ விளாக் நிறைய பேர் பண்ணுறாங்க. அண்ட் ரைடிங் என்னன்னா, சும்மா ஜாலியா போயிட்டு நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வர மட்டும் இல்லாம, மத்தவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் ஒரு மோட்டிவோட நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரைடு எல்லாமே ஒரு காஸ், அதாவது சோஷியல் அவேர்னஸ் மெசேஜோட தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டா நாங்க வந்து சே நோ டூ ட்ரக், வேர் ஹெல்மெட், இந்த மாரி நெறைய சோஷியல் காசஸோட தான் நாங்க தொடர்ந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆக்டர் விஷால் வந்து எங்களுக்கு ரீசெண்டா இந்த மாரி நாங்க சோஷியல் மெசேஜ் அவேர்னஸ் பண்றதுனால எங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட பர்த்டேக்கு நாங்க ஸ்பெஷல் ரைட்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அவருக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த மாதிரி ஹை சிசி பைக் தான் எங்க டீம்ல இருக்கணும், லோ சிசி பைக்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அதாவது உங்ககிட்ட சப்போஸ் 300 சிசி பைக் இருக்கு, இல்லன்னா ஒரு 125 சிசி பைக் இருக்குன்னா, அதுக்கு தகுந்தபடி நம்ம பிளான் பண்ணுவோம். ஏன்னா 300 சிசி பைக் வச்சிருக்கவங்க ஒரு 3 நாள் ஸ்டே ரைட் கூட வரலாம். ஆனா 120 சிசி பைக் வச்சிருக்கவங்களால அவ்வளோ தூரம் வர முடியாதனால, சிங்கிள் டே ரைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எங்க குரூப்ல இத பார்த்துட்டு நீங்க யாரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, கண்டிப்பா எங்க Instagramல மெசேஜ் பண்ணுங்க. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நாங்க சொல்லிருவோம். ஒரு பேசிக் கியர்ஸ் இருந்தாலே போதும். வேற எதுவுமே வேண்டாம். அண்ட் வந்து நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். இந்த ஒரு பிளானிங்ல தான் எங்களோட டீம் ஒர்க் இருக்கும், டீம் ரைடும் இருக்கும். என் பேர் செல்வ கணேஷ். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா BMW GS 310 இருக்குது. ஸோ ரைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2013லேருந்து ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குரூப்பில் வந்து 2 வருஷம் ஆகிட்டு ரைட் பண்ணி. ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், நிறையா அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, தனியாக ரைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிடுவோம். குரூப்பாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா நிறையா விஷயம், அதோட நிறையா விஷயம் நம்ம கற்றுக்கிடுவோம். நாங்கள் எப்போ ரைட் பண்ணாலுமே ஒரு சோஷியல் மெசேஜ் வச்சு தான் நாங்கள் ரைட் பண்ணுவோம். ஸோ இந்த ரைடும் நான் சவுத் ரைடில் அப்படி தான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய புது புது ஆட்களுக்கு பழக்கம். ஸோ ரைட் நான் இப்போ பார்த்திங்கன்னா 2014-15 வந்து நான் என்னோடய ஓன் பைக் பல்சர்லேருந்து பண்ணியிருந்தேன். 220 இருந்துச்சு, அதில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் ரைடு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அதாவது சரியான பைக்கும் கிடையாது, சரியான காசும் பிரச்சனை நிறையா அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் காட்சன் நம்ம குரூப்பில் இருக்க ஆல்ரெடி எல்லாருமே எனக்கு தெரியும் முன்னாடியே. காட்சன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நான் பழக்கம் இருக்குது. ஸோ காலேஜ் டைம்லேருந்தே அவங்கள பார்த்துட்ருக்கேன். நிறைய விஷயம் நாங்கள் பார்த்தோம். ஸோ ரைடிங்னா என்னது, நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2013லேருந்து ஓட்டுறேன்னா, ஃபுல்லாக ஓட்டினீங்களா அப்படின்னா ஓட்டலை. 6 இயர் கேப்பில் தான் நான் ஃபுல்லாகவே இது ரைடிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு நல்ல பைக் இருக்கிறனால நான் நல்லா ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மோஸ்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சவுத் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த்து, அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு அப்படி பண்ணுற பிளான் இருக்குது. ஸோ லடாக்குன்னு பிளானு வச்சுருக்கோம். ஸோ அதுவும் நாங்கள் பண்ணுவோம். குரூப்பில் எல்லா பர்சனுமே நல்லா ஹேண்டல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து மெக்கானிக்காக இருப்பாங்க, ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா கேமரா அந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ஒரே ப்ரெஷர் மேலே விழலை, ஒரு ஆள் மேலே ப்ரெஷர் விழலை. ரைட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் வரலாம், ஜாயின் பண்ணலாம் கம்யூனிட்டியில். ஸோ மும்பை, மகாராஷ்டிராவில் யாராக இருந்தீங்கன்னா நீங்களும் வாங்க, ரைட் பண்ணுங்கள், சேர்ந்து ரைடு பண்ணும். My name is Kamal and I am a working professional working in MNC company as a logistics manager, and I have joined Bro Let's Ride last year. I have been in rides around 6 times, and we have a very good experience, like the management experience which is taken care by Mr. Arun, and the photography experience which has been taken by Mr. Godson, who is the professional photographer of the group, and Selva is the person who takes care of all the locations and all, and leading the team.
And yes, we have good experience riding the bike and with good people, with good rider bros. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். என்னோடய பேர் அலெக்ஸ். என்னோடய பைக் வந்து அப்பாச்சி ஆர்கேஆர் 160. நான் ஒரு 5 இயர்ஸ் ஆகிட்டு இந்த பைக் வாங்கினதுலேருந்தே ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக கண்டினியூஸாக சோலோ ரைட்ஸ் பண்ணியிருக்கேன். நிறையா குஜராத், கர்நாடகா, கோவா அண்ட் மகாராஷ்டிரா நிறைய சோலோ ரைட்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த குரூப்பை நான் மீட் பண்ணேன், ப்ரோ லெட்ஸ் ரைட் குரூப், காட்சன் ப்ரோ அண்ட் அருண் ப்ரோ. ஃபஸ்ட்டு அருண் ப்ரோ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த குரூப்புக்கு. நான் இதோட ஒய்ஃப் பிரின்ஸி. நாங்கள் ஃபஸ்ட்டு கப்பலாக இந்த குரூப்போட ரைடு பண்ணது வந்து நாங்கள் அலிபாக் ரைடு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீ கொஞ்சம் சொல்லு. எல்லாருமே ஓகே, நார்மலாக எல்லோரும் நல்லா செம்மையாக பேசுகிறாங்க. நாங்களும் ஃபஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப பயந்துட்டு எல்லோரும் எப்படி மிங்கல் ஆவாங்களா இல்லையா, நல்லா பேசுவாங்களான்னு கூட தெரியல. பட் அருண் அண்ணா எனக்கு முதலேருந்து தெரியும். ஸோ அவங்க மூலமாக இந்த குரூப்பில் வந்தோம் நாங்கள், லெட்ஸ் ரைட் குரூப்பில். அண்ட் ஃபஸ்ட்டு ரைட்லேயே எல்லோரும் செம்மையாக மிங்கல் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் கிடைக்கல யாரு கூடயும். பட் அதுக்கப்புறமா ரைடு போக முடியல, ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த ரைடு தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. கைடெல்லாம் செம்மையாக பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டில் ஒருத்தங்க நீங்களாம் ஃபஸ்ட்டு இப்படி வரணும், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஒரு லாஸ்ட்டில் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கைடு பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் எந்த டென்ஷனும் இல்லை. யாருக்கும் வரணுன்னா கூட இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இன்டர்வியூ மூலமாக. அண்ட் வேறு யாருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா 2-3 மாதத்தில் கல்யாணம் கூட ஆகிடும். ஸோ அது டென்ஷன் இல்லை, நாங்களே கூட சேர்த்து வச்சுருவோம் சிங்கிளாக இருக்கவங்க. ஹே காய்ஸ், என் பேர் அருண் ஷைன்ஸ். ஸோ ரொம்ப நாளாக நான் ரைடிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரொஃபஷனலாக ஒரு ஹெச்ஆர். பட் சண்டே ஆனால் எனக்கு வந்து ரைடிங் பண்ணணும், ரைடிங் பேஷன் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரைட் பண்ணிகிட்ருக்கேன் மும்பை வந்ததுலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஹோண்டா ஷைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மும்பை வந்து ஒரு பல்சர் 150 ரைட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பல்சர் 220 ரைட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜி அட்வென்ச்சர் இருக்குது. ஸோ ரைடிங் லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு. வீக்லி ஒரு 5 நாள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ கிடைக்கிற சாட்டர்டே சண்டே எனக்கு எப்போவெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ரைடு போவேன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு. ஸோ ப்ரோ லெட்ஸ் ரைடில் நானும் காட்சன் ப்ரோவும் சேர்ந்து தான் அந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. 2020 ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. ரைடிங் கல்ச்சரு, டிஃப்ரெண்ட்டான பீப்புள், டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜான பீப்புள் எல்லாத்தையும் பேசி நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகுது. பைக்கிங்கில் ஆஃப் ரோட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பைக் எடுத்துகிட்டு சண்டே இதே மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடச்சிச்சின்னா நல்லா ஆஃப் ரோட் பண்ணுவேன். குரூப் ரைட் ரொம்ப ஆர்கனைஸ் பண்ண பிடிக்கும். நான் டிஸ்கஸ் பண்ணி குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவேன், இந்த ரைடு இருக்குது, இந்த டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹெட்டு ஒருத்தர், டெய்ல் ஒருத்தர் எல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவோம். அதே மாதிரி புதுசாக வந்தவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், ஹெட் பண்ணுறதுக்கும் டெய்ல் பண்ணுறதுக்கும். ஸோ யாருக்கு விருப்பம் இருந்தாலும் யாரும் பண்ணலாம். இங்கே எல்லோரும் எக்ஸ்பர்ட் இல்லை, எல்லோரும் இப்போ லேர்னிங் பீரியடில் தான் இருக்காங்க. ஸோ எல்லோரும் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இங்கே யாரும் எக்ஸ்பர்ட் இல்லை. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது சின்ன வண்டி ப்ராப்ளம் எதுனாலும் நின்று அது எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே சொல்யூஷன் கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். லாஸ்ட்டாக ஒரு சவுத் ரைட் நாங்கள் போயிருந்தோம். 4 ஸ்டேட் கவர் பண்ணியிருந்தோம், ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. ரொம்பவே நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் நான் குஜராத், ராஜஸ்தான் அண்ட் சவுத் ரைடு எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் குரூப்போடு சேர்ந்து போனது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. லடாக் போகணுங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும், ஒரு பைக்கரோட ட்ரீம் அது. ஸோ எங்களோட ட்ரீமும் இருக்கும். ஆனால் லடாக்கோட எங்களுக்கு வந்து நம்ம ஊர், நம்ம தமிழ்நாடு, நம்ம சவுத் கலாச்சாரத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் நோக்கமாக இருந்தது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ரைடு வந்து நாங்கள் சவுத் ரைடு வச்சுருந்தோம். ஒரு காஸோட எல்லா ஸ்டேட்டும் ட்ராவல் பண்ணணுங்கிற பிளானில் தான் நாங்கள் இருக்கோம். அண்ட் கண்டிப்பாக அடுத்த ஒரு பெரிய சோஷியல் அவேர்னஸ் மெசேஜோட பெரிய ரைட் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து எங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம். அண்ட் எங்களை பர்சனலாக ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் ஒவ்வொருத்தர் ஐடி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ தொடர்ந்து நீங்களும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எங்கள் குரூப் ரைடில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், என்ன ப்ரொசீஜர் என்னென்னு நாங்கள் சொல்லுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.